கோவையில் கைப்பற்றிய விஞ்ஞான லாக்கரில் சிக்கியது என்ன? திறந்து பார்த்த டெல்லி அதிகாரிகளுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. நவீன சாஃப்ட்வேரை ஆராய்ந்த சைபர் கிரைம் வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதில் கை தேர்ந்தவர்கள். அதன் காரணமாகவே நீண்ட காலமாகவே அவர்கள் செய்யும் ஊழலுக்கு உரிய ஆதாரம் கிடைக்காமல் தப்பித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது டெக்னாலஜி பெரிய அளவில் வளர்ந்து விட்டதால் அதன் உதவியுடன் திமுகவினர் செய்யும் விஞ்ஞான ஊழல்களை எல்லாம் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற துறையினர் கண்டறிய தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் துறையில் இறங்கிய அமலாக்கத்துறை 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக கரூர், கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் செந்தில் பாலாஜியின் அலுவலகம் செயல்பட்டு வந்ததால் அவர்களை குறிவைத்து ரைடு நடத்தப்பட்டது. அந்த வகையில் கோயம்புத்தூரில் நடந்த சோதனையில் விஞ்ஞான லாக்கர் ஒன்று சிக்கியது. ஆனால் அதை ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய கீ எதுவும் சிக்காததால் அதை பத்திரமாக டெல்லிக்கு எடுத்துச் சென்று விட்டார்கள். அங்கு சென்ற பிறகு சைபர் கிரைம் போலீசாரிடம் அதை ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அதை திறந்து பார்த்தபோது அதன் உள்ளே நவீன சாஃப்ட்வேர் ஒன்று இருந்துள்ளது. அந்த சாஃப்ட்வேரில் கடந்த 4 ஆண்டுகளாக தாங்கள் பதிவு செய்து வைத்திருந்த பல தகவல்களை அளித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் அளித்த பழைய கணக்குகளை சைபர் கிரைம் போலீசார் ஆராய்ந்து பார்த்தபோதில் அதில் மாத வாரியாக மது ஆலைகளிலிருந்து வாங்கப்பட்ட மதுபானங்கள் மற்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பப்பட்டவை என பல கணக்கு வழக்குகள் இருந்துள்ளன. என்றாலும் அந்த கணக்கு வழக்குகளை அத்தனை எளிதில் கண்டறிய முடியவில்லையாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி மூலம் மீண்டும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அளித்துள்ளார்கள். இதன் காரணமாக அடுத்தபடியாக சேட்டலைட் உதவியுடன் இந்த நவீன சாஃப்ட்வேரில் இடம்பெற்றுள்ள சீக்ரெட் தகவல்களை ஆராயப் போகிறார்களாம். இப்படிதான் முன்பு மணல் கொள்ளையை சேட்டலைட் மூலம் கண்டுபிடித்தார்கள். அப்போதுதான் செம்மண் கொள்ளையும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே தற்போது திமுகவில் செய்து வரும் இந்த அதிநவீன விஞ்ஞான ஊழலை சாஃப்ட்வேர் மூலம் கண்டறியும் முயற்சியில் டெல்லி அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி தகவல் செய்த ஊழலை தடையுமே இல்லாமல் தாங்கள் அழித்துவிட்டு வந்த போதும் தற்போது சேட்டலைட் மூலம் அந்த சாஃப்ட்வேரில் உள்ள ரகசியங்களை அமலாக்கத்துறை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது திமுக வட்டாரத்திற்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம். இதன் காரணமாகவே நம்மை அத்தனை எளிதில் யாராலும் புலனாய்வு செய்துவிட முடியாது என்று நினைத்த திமுகவுக்கு தற்போது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் இருக்கும் ஒட்டுமொத்த கோபாலபுரம் புள்ளிகளையும் கொத்தாக அள்ளி சென்று விடுவார்களோ என்ற கடும் பதட்டம் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி. தாய்மார்களின் தாலி அறுத்து சம்பாதித்த காசு 1000 கோடி அல்ல, 40,000 கோடி. திடுக்கிடும் சீக்ரெட் வெளியானது. வார்த்தையை விட்டு மாட்டிக்கொண்ட கனிமொழி. கடந்த ஒரு வார காலமாகவே டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டு குறித்த செய்திகள் தான் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் தமிழக அமைச்சரவையில் உள்ள இலாக்காக்களில் டாஸ்மாகில் தான் அதிகப்படியான ஊழல் நடந்து வருகிறது. குறிப்பாக ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக டாஸ்மாக் கடைகளில் வாங்கிய போது இதற்கு குடிமகன்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதன் பிறகு செந்தில் பாலாஜி தனது கரூர் கம்பெனி மூலம் தமிழ்நாடு முழுக்க போலி பார்கள் நடத்தி வருவதும் அம்பலத்துக்கு வந்தது. குறிப்பாக திமுக புள்ளிகளின் ஆலைகளில் வாங்கும் மதுபானங்களுக்கு தனக்கு பெரிய அளவில் கமிஷன் தரப்படுவதில்லை என்பதனால் அவர்களை கழட்டிவிட்டு தனக்கு வேண்டப்பட்ட சில மது ஆலைகளில் மதுபானங்களை வாங்க தொடங்கினார் செந்தில் பாலாஜி. இதன் காரணமாகவே அதிர்ச்சி அடைந்த திமுகவின் டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கொடிபிடித்தார்கள். தங்களை விட அதிகம் கமிஷன் தருவதால் வேறு ஆலைகள் பக்கம் சென்று விட்டதாக கூறினார்கள். இதன் காரணமாகவே திமுகவினர் மூலமே டாஸ்மாகில் நடந்து வரும் பல ஊழல்கள் அம்பலத்துக்கு வர தொடங்கின. இந்த நிலையில்தான் தற்போது டாஸ்மாக் துறைக்குள் இறங்கிய அமலாக்கத்துறை 1000 கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி இருப்பதோடு இன்னும் ஏராளமான ஊழல் நடந்திருக்கிறது, அதையும் விரைவில் கண்டுபிடிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தற்போது வெளியாக இருக்கும் இன்னொரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதாவது டாஸ்மாக் துறையில் நடந்திருப்பது 1000 கோடி ஊழல் அல்ல, 40,000 கோடி ஊழல் இருக்கிறது. இது குறித்த அனைத்து ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்துவிட்டது. என்றாலும் விசாரணை நடைபெற்று வருவதால் அதை முழுமையாக நடத்த விடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 40,000 கோடி விவகாரத்தில் திமுகவின் பெரும் புள்ளி சிக்கி இருப்பதால் அதை உடனடியாக அறிவிக்காமல் முழுமையாக விசாரணை நடத்தி அதற்கான ஆதாரங்கள் தங்கள் கைக்கு வந்த பிறகே வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாம். சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருப்பதால் மொத்த ஊழலிலும் அவர் மட்டுமே ஈடுபட்டு இருப்பதாக கூறப்பட்டாலும் இதில் அவர் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறார். அவரை எய்து கொண்டிருப்பது வேறு நபர்கள். அதன் காரணமாகவே இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாராம். விசாரணை முழுமையாக நடைபெறும் போது இந்த ஊழலுக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்பது தெரிய வந்துவிடும்.
இதில் பின்னால் இருக்கும் கோபாலபுரம் புள்ளிகளே இதில் முழுக்க முழுக்க சிக்குவார்கள் என்றும் கூறுகிறார்கள். அந்த வகையில் 2G ஊழலில் எப்படி அதில் சம்பந்தப்படாத புள்ளிகளின் பெயரெல்லாம் இடம்பெற்றதோ அதே போன்றுதான் தற்போது இந்த டாஸ்மாக் ஊழலிலும் அந்த துறைக்கு சம்பந்தமில்லாமல் வெளியிலிருந்து ஊழல் செய்து கொண்டிருந்த பல புள்ளிகள் அடுத்தடுத்து சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போதைக்கு அவர்கள் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொன்னாலும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்று இருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நேரத்தில் திமுக MP கனிமொழி பேசிய சில வார்த்தைகள் அரசியல் வட்டாரங்களிலும் சோசியல் மீடியாவிலும் பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா காலகட்டத்தில் மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின், கனிமொழி போன்றவர்கள் கருப்பு கொடி ஏந்தி தங்கள் வீட்டு முன்பு போராட்டம் நடத்தினார்கள். அப்போது கனிமொழி கூறும்போது, இந்த டாஸ்மாக் கடைகளால் தமிழ்நாட்டில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி தாங்கள் கோடி கோடியாக ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காக தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு குடிமகன்களின் சாவுக்கு காரணமாகி வருகிறார்கள். இதனால்தான் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் கனிமொழி. ஆனால் அப்படிப்பட்டவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதைவிட டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வந்த போதும் அது குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்வதில்லை. இதன் காரணமாகவே அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக்கு எதிராக கொந்தளித்த கனிமொழி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் புட்டு வைத்தார். ஆனால் இப்போது தங்களது திமுக ஆட்சியிலும் அதுவே தொடர்ந்த போதும் டாஸ்மாக் குறித்த கேள்விக்கு பதில் கொடுக்காமல் ஓட்டம் பிடிக்கிறார். அதோடு திமுகவை பொறுத்தவரை டாஸ்மாகை நம்பிதான் இலவச அறிவிப்புகளை தாராளமாக வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வருமானத்தை வைத்தே இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு மீண்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். ஆனால் அதற்கு ஆப்பு வைக்கும் செயலாக தான் தற்போது அமலாக்கத்துறை களத்தில் இறங்கிவிட்டது. இதன் காரணமாக தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு சப்ளை செய்த மதுபான ஆலை நிறுவனங்கள் மற்றும் டாஸ்மாக் முக்கிய அதிகாரி என 50க்கும் மேற்பட்டவர்களை தற்போது டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். இவர்களிடத்தில் அங்குள்ள அமலாக்கத்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறதாம். குறிப்பாக இந்த விசாரணையானது கோபாலபுரம் குடும்பத்தை குறிவைத்து நடத்தப்பட்டு வருவதால் அடுத்து ஒட்டுமொத்த கோபாலபுரத்து புள்ளிகளையும் டெல்லிக்கு தட்டி தூக்கி சென்று விடுவார்களோ என்று அண்ணா அறிவாலய வட்டாரம் பதற்றத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். நண்பர்களே, அமைச்சர் துரைமுருகனின் நீர்வளத்துறையில் மணல் குவாரி கொள்ளை நடைபெற்ற போது அதன் பின்னணியில் நடந்த மொத்த ஊழலையும் சாட்டிலைட் மூலம் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. இந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் துறையிலும் விஞ்ஞான ரீதியாக திமுக செய்துள்ள ஊழல்கள் அடங்கிய சாப்ட்வேரை டெல்லிக்கு எடுத்து சென்று சைபர் கிரைம் போலீசார் மூலம் அதில் அளிக்கப்பட்ட ஆதாரங்களை மீட்டெடுத்து கோபாலபுரம் புள்ளிகளை கட்டம் கட்ட தயாராகி வருவது மற்றும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளால் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்களின் தாலி அறுக்கப்பட்டு விதவைகள் ஆகி வருவதாக நீலி கண்ணீர் வடித்த திமுகவின் கனிமொழி இப்போது திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மூலம் தமிழக பெண்கள் விதவை ஆகவில்லையா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் தெரித்து ஓடியது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.